வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு. இது என்ன அறிவிப்பு, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திமுக தேர்தல் வாக்குறுதியாக பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்தது. அந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்ற நிலையில் பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டது. பல்வேறு தரப்பிலிருந்து கோரிக்கைகளை எழுந்து வந்த நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் தகுதி வாய்ந்த பெண்களின் வங்கி கணக்கில் 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டு வருகின்றன. மேலும் தகுதி வாய்ந்த ஒரு சில பெண்களுக்கு இந்த பணம் கிடைக்கவில்லை என கோரிக்கை வைத்த நிலையில் ஜூலை 15ஆம் தேதி முதல் மீண்டும் இதற்கு முகாம் நடத்தப்படும். அந்த முகாமில் விண்ணப்பிக்கும் பெண்களை இந்த திட்டத்தில் புதிய பயனாளிகளாக சேர்க்க வேண்டும் என அரசு முடிவு செய்துள்ளது. மேலும் வீட்டில் குடும்பத் தலைவி இல்லாத பட்சத்தில் 21 வயதை தாண்டிய திருமணம் ஆகாத மகள்களும் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடும்பத் தலைவி இயற்கையை எய்துவிட்டாலும் அந்த வீட்டில் 21 வயதுக்கு மேற்பட்ட பெண் இருந்தால் அவர் உரிமை பெற்றவர் என தெரிவித்துள்ளனர். ரேஷன் கார்டில் குடும்பத் தலைவி பெயர் இல்லாவிட்டாலும் பிற தகுதிகள் இருந்தால் அந்த பெண் விண்ணப்பிக்கலாம். இந்த முறை தன்னார்வலர்கள் நேரில் சென்று தேவையான ஆவணங்களை சரிபார்த்து உரிமை தொகைக்கான விண்ணப்பத்தை நிரப்ப வழிகாட்டுவார்கள் எனவும் தெரிவித்துள்ளனர். தற்போது பணம் பெற்று வரும் மகளிர்களுக்கு அரசு வேலை கிடைத்திருந்தால் அவர்களுக்கு இனி பணம் கிடைக்காது என அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.